தம்ம பேருரை 10 நாள் விபாசனா பயிற்சி மையத்தின் தம்ம பேருரை எஸ்.என். கோயங்கஜி அவர்களின் தமிழ் மொழிமூல பேருரையில் அதிலிருந்து அடியனால் எடுக்கப்பட்ட சுருக்கமான விளக்கம். விபாசனா பயிற்சி முகாமின் முதலாம் நாளின் பேருரை 2600 வருடங்களுக்கு முன்னர் தோற்றம் பெற்ற இந்த விபாசனா தியான முறையானது பல்வேறு காரணங்களினால் மறைக்கப்பட்டு வந்தபோதிலும் அதன் ஒரு துளி கூட மாற்றமடையாமல் இந்தியாவுக்கு வெளியே உள்ள சில நாடுகளில் அதை கடைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவ்வாறு கொண்டு வரப்பட்ட பழமை மாறாமல் புத்த பெருமான் என்ன விடயத்தில் தியான முறையை செய்தாரோ அதன் ஒரு துளி கூட மாறாமல் அப்படியே அந்த தியான முறையை பின்பற்றுகின்ற முறைதான் இந்த விபாசனா பயிற்சி முறையாகும். எஸ்.என். கோயங்கஜி அவர்கள் இந்த தியானத்தை இந்தியாவில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இன்று உலக நாடுகள் பெரும்பாலான நாடுகளில் இந்த தவமுறை பின்பற்றப்படுகிறது. இந்த தியானத்தின் முக்கியமான விடயம் மன மாசுக்களை தூய்மைப்படுத்துவதாகும். மற்றைய தியானங்களோடு ஒப்பும்போது விபாசனா தியானத்தில் உள்ள மிக பிரதான வேறுபாடு மற்றைய தியானங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. ஆனால் விபாசனா மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தியவுடன் ஒருவர் முத்தி நிலை அடைய முடியாது. மனதை ஒருமுகப்படுத்துகின்ற போது அது மேல்நிலை பதிவுகளை மட்டும் கொஞ்சம் சுத்தம் செய்யுமே தவிர ஆழ்மனதில் உள்ள எந்தொரு மாசுக்களையும் மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் மேற்கொள்ள முடியாது என்பதைத்தான் விபாசனா தியானம் தெளிவாக எடுத்து கூறுகிறது. எனவே விபாசனா தியானத்தின் பிரதான நோக்கம் மனதை ஒருமுகப்படுத்துவது அல்ல. அது தேவை என்றாலும் அது மட்டுமே போதாது. மனதின் மாசுக்களிலிருந்து எடுத்து முத்தி நிலை அடைவதாகும். எனவே இதற்கு தேவையான உள்ளீடாக இந்த மனதை மாசுபடுத்துவதை தூய்மையாக்க பயன்படுத்தும் பிரதான உள்ளீடாக எந்தவித மதத்தையோ உருவத்தையோ சொற்களையோ கோஷங்களையோ உருவங்களையோ எதையுமே பின்பற்றாமல் எல்லோருக்கும் இருக்கின்ற இயல்பான மூச்சை கொண்டே இந்த விபாசனா தியானம் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இங்கு பிரதான கருப்பொருளாக இருப்பது மூச்சு என்பதால் இது எந்தொரு மதத்தினருக்கோ எந்தொரு இனத்தினருக்கோ எந்தொரு மொழிவாதிகளுக்கோ தொடர்புடையதல்ல. இந்த உலகில் எல்லோருமே மூச்சை விடுகிறோம். எனவே அந்த மூச்சை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தியானம் நடைபெறுகிறது. ஆகையால் இதில் மதம் சார்ந்ததாகவோ மொழி சார்ந்ததாகவோ இனம் சார்ந்ததாகவோ நாடுகள் சார்ந்ததாகவோ எந்த
பாகுபாடுமற்ற ஒரு தியான முறையாகும். விபாசனா பயிற்சி தியானத்தில் ஆரம்பத்தில் ஆனாப்பானா சதி தியானம் என்பது மேற்கொள்ளப்படும். உள்வரும் மூச்சையும் வெளிச்செல்லும் மூச்சையும் விழிப்புணர்வோடு அவதானிப்பது ஆனாப்பானா சதி தியானம். இங்கு இயல்பான மூச்சை கவனிக்க வேண்டும். மூச்சை நாங்களாகவே செயற்கையாக உருவாக்கி அதிலிருந்து தியானத்தை மேற்கொள்ளாமல் எல்லோருக்கும் சாதாரணமாக இயல்பாகவே வருகின்ற மூச்சை அடிப்படையாக கொண்டு இந்த தியானம் மேற்கொள்ளப்படுகிறது. மூச்சு சிலருக்கு நீண்டதாக இருக்கலாம், சிலருக்கு குட்டையானதாக இருக்கலாம். சில வேளை வலதுபுற மூக்குத்துவாரத்தினூடாக நடைபெறலாம், அல்லது இடதுபுற மூக்குத்துவாரத்தினூடாக நடைபெறலாம், அல்லது இரண்டு மூக்குத்துவாரத்தினூடாகவும் மூச்சு நடைபெறலாம். எவ்வாறு நடைபெற்றாலும் அதில் எந்தவித மாறுபாட்டையும் ஏற்படுத்தாமல் அந்த முறையிலேயே சுவாசத்தை அவதானித்து உள்வரும் மூச்சையும் வெளிச்செல்லும் மூச்சையும் அவதானிப்பதன் மூலம் இந்த தியானம் மேற்கொள்ளப்படுகிறது. முதல் நாள் பயிற்சி முடிந்தவுடன் பயிற்சியாளர்கள் எல்லோரும் கூறுகின்ற முறைப்பாடு, தொடர்ந்து உடல் அசையாமல் தொடர்ந்து தியானத்தை மேற்கொள்கின்ற போது கால் வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, தலை வலிக்கிறது, ஒரு மனதில் ஒரு வகையான பயம் தோன்றுகிறது, உடம்பில் ஒரு சோர்வு ஏற்படுகிறது, தூக்கம் வருகிறது என்றெல்லாம் கூறுவர். இதற்கான ஒரே ஒரு காரணம் இந்த விபாசனா தியானத்தின் பயிற்சி முறையாகும். விபாசனா முறை விபானத்தின் தவத்தின் தியானத்தின் பயிற்சி என்னென்றால், இது வெறுமனையே மூச்சை மட்டுமே அவதானிக்கின்ற முறை. மாறாக இந்த மூச்சோடு ஏதேனும் ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது மந்திரத்தையோ அல்லது உருவத்தையோ அல்லது ஒரு தனிப்பட்ட குருவையோ நினைத்து கொண்டு அல்லது கூறிக்கொண்டு தியானம் செய்கின்ற போது மேலே சொல்லப்பட்ட அந்த வலிகள், அந்த உடல் ரீதியான உபாதைகள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். ஆனால் விபாசனா முறையானது அவ்வாறு எந்தவித மந்திரங்களையோ சொற்களையோ உருவங்களையோ எதையுமே கலக்காமல் தனித்து உள்வரும் மூச்சையும் வெளிச்செல்லும் மூச்சையும் அவதானிக்கின்ற தியான முறையாக இருப்பதால் தான் உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. விபாசனா தியானத்தின் பிரதான இலக்கு மனதை ஒருமுகப்படுத்துவதல்ல, மன மாசுக்களிலிருந்து தூய்மைப்படுத்துவதாகும். எனவே மன மாசுக்கள் என்றால் என்னென்றால் பயம், கோபம், துக்கம், சோகம், காமம், விருப்பு, வெறுப்பு, சோம்பல், தூக்கம், விரக்தி என்ற பல்வேறு விடயங்கள் காணப்படுவதே மன மாசுக்களாகும். இந்த மன மாசுக்களிலிருந்து மனிதர்களை மீட்டு முத்தி நிலை அடைய செய்வதே விபாசனா தியானத்தின் பிரதான நோக்கமாகும். மன மாசுக்கள் ஏற்படும் போது அதற்கான தண்டனையும் கிடைத்து விடுகிறது. உதாரணமாக, கோபம் வருகின்ற போது அதற்கான தண்டனையாக சண்டை தோன்றி குடும்ப பிரிவொன்று ஏற்படுகிறது. எனவே மன மாசுக்கள் ஒவ்வொன்றும் மாசுக்களை ஏற்படுத்துகின்ற போது
அதற்கான தண்டனையையும் ஏற்படுத்தி விடுகிறது. எனவே விபாசனாவின் பிரதான நோக்கம் இந்த மன மாசுக்களிலிருந்து மனிதரை மீட்பதாகும். எனவே மனதை ஒருமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் மனதை ஒருமைப்படுத்தி மன மாசுக்களை நீக்கி அந்த மாசுக்களின் நீக்கியதூடாக முத்திநிலை அடைய பண்ணுவதே விபாசனா தியானத்தின் பிரதான இலக்கு. மூச்சை அவதானித்து ஆனாப்பானா சதி தியானம் செய்வதன் மூலம் ஒருவரது உடல் மற்றும் மனதை அறியக்கூடியதாக இருப்பதுடன் அந்த உடல் மனதை கடந்த நிலையையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த கடந்த நிலை என்ன என்பதை அடுத்து வரும் பேருரைகளில் பார்க்கலாம். எனவே விபாசனா 10 நாள் பயிற்சி முகாமில் முதல் 3 நாட்கள் இந்த ஆனாப்பானா சதி தியானமே ஒரு நாளைக்கு 10 மணித்தியாலப்படி சுமார் 30 மணித்தியாலங்கள் ஆனாப்பானா சதி தியானமே நடைபெறும். இவ்வாறு நீங்கள் தியானத்தில் தொடர்ந்து இருக்கின்ற போது 2ஆம் நாள் 3ஆம் நாளில் உங்களுடைய மூச்சை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மூச்சு நீளமானதா அல்லது குட்டையானதா, வலது பக்கமாக துவாரத்தால் மூச்சு வருகிறதா, இடது பக்கம் துவாரத்தால் மூச்சு வருகிறதா, 2 துவாரத்தால் மூச்சு வருகிறதா, மூச்சு எங்கே தொடங்குகிறது, எங்கே உராசிக்கொண்டு செல்கிறது, எங்கே போய் நிறுத்தி மீண்டும் வருகிறது என்பதெல்லாம் நீங்களே அறியக்கூடியதாக இருக்கும். 2-3 நாட்களில் இந்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தியானத்துக்கென்றொரு விதி உண்டு. அது எந்த வகை தியானமாக இருந்தாலும் ஒரு விதி உண்டு. அது என்னவெனில், உங்கள் உடலில் ஏதாவது ஒரு சிறிய பகுதியில் கவனத்தை செலுத்தி அதில் முழு விழிப்புணர்வோடும் தியானத்தை செய்கின்ற போது அந்த தியானம் விரைவாக கைகூடும். இந்த வகையில் தான் விபாசனாவின் ஆனாப்பானா சதி தியானம் என்ன செய்கிறதென்றால், மூக்கின் ஒரு முக்கோண பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவதானிக்கிறது. அதாவது மூக்கின் மேல் பகுதி என்பது இந்த மூக்கு போய் முடிவடைகின்ற இந்த புருவ மத்திக்கு கீழ் உள்ள அந்த பள்ளப்பகுதி மேல் பகுதி, அதற்கும் மேல் உதட்டின் மேல் பகுதிக்கும், அதாவது ஆண்களுக்கு மீசை வளரும் இடம், இந்த பகுதியை இணைத்து பார்த்தால் ஒரு முக்கோண வடிவம் வரும். அந்த முக்கோண பகுதியை கவனத்தில் கொண்டு மூச்சு எடுக்கின்ற போது அது மேல் மூக்கில் எங்கு வரை செல்கிறது, மூச்சை விடுகின்ற போது மேல் மூச்சிலிருந்து எதனை உராசிக்கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் எந்தவித மாறுபாட்டையும் ஏற்படுத்தாமல் அவதானிக்க வேண்டும். இதுவே 2-3 நாட்களுக்கு இந்த பயிற்சி நடைபெறும். 3ஆம் நாள் முடிவில் அந்த மேற்சொன்ன பகுதியையும் இன்னும் சிறிதாக்கி அவதானிப்போம். அந்த பகுதி என்னவெனில், உதட்டின் மேல் பகுதிக்கும் மூக்குத்துவாரத்தின் கீழுள்ள அந்த மீசை வளரும் பகுதிக்குள் ஒரு 2 மீசைக்கும் இடையில் ஒரு மூக்கின் பள்ள பகுதி ஒன்று இருக்குது. அதாவது வலது பக்க மீசை இடது பக்க மீசை வருகின்ற போது நடுவில் ஒரு பள்ளப்பகுதி வரும். அந்த பள்ளப்பகுதியை மையமாக வைத்து தியானம் செய்வதுதான் ஆனாப்பானா சதி தியானம். எனவே எந்தளவுக்கு பாகங்களை சுருக்கி சிறிதாக்கி அதன் மீது மனதை வைத்து தியானம் செய்கிறோமோ அந்தளவுக்கு தியானம் விரைவாக கைகூடும் என்பதே இந்த ஆனாப்பானா சதி தியானம் சொல்லுகின்ற மற்றுமொரு கருத்தாகும். ஆனாப்பானா சதி தியானத்தை
சிறப்பாக மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பின்வரும் நடைமுறைகளை கையாள வேண்டும். 1. வெளிக்காற்று வேகமாக வீசும் இடங்களில் இருந்து இந்த தியானத்தை செய்யக்கூடாது. காரணம், வெளிக்காற்று வேகமாக வீசுகின்ற இடத்தில் உங்களுடைய இயற்கையான மூச்சை நீங்கள் அவதானிக்க முடியாது. எனவே வெளிக்காற்று வேகமாக இருக்கின்ற இடத்தில் இந்த தியானத்தை மேற்கொள்ளாமல் ஒரு அறையில், ஒரு பொருத்தமான அறையில் மெதுவாக காற்று வந்து செல்கின்ற இடத்தில் இந்த தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். 2. வெட்ட வெளியில், திறந்த வெளியில் இந்த தியானத்தை ஆரம்ப தியானிகள் மேற்கொள்ளக்கூடாது. 3. அதிக வெளிச்சம் உள்ள இடத்திலும் இந்த தியானத்தை மேற்கொள்ளக்கூடாது. 4. இயன்றளவுக்கு அமைதியான இடத்தில் இந்த தியானத்தை மேற்கொள்வதே பொருத்தமான இடமாக இருக்கும். 5. எப்பொழுதும் இந்த தியானம் செய்கின்ற போது வயிற்றில் 4 பகுதி வெற்று வயிறாக இருக்க வேண்டும். முழுமையாக சாப்பிட்டோ முழுமையாக அருந்திய பின்னரோ இந்த தியானத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த தியானத்தை படுத்துக்கொண்டு செய்யவே கூடாது. படுத்துக்கொண்டு நான் மூச்சை அவதானிக்கிறேன், நான் தூங்கவில்லை, நான் விழிப்புணர்ந்து மூச்சைத்தானே கவனிக்க வேண்டும், எனவே நான் மூச்சை கவனிக்கிறேன், தூங்கவில்லை என்று கூறிக்கொண்டு ஒரு 20 நிமிடத்தில் அவர் தூங்கிவிடுவார். எனவே இந்த தியானம் வெற்றியற்றதாக இருப்பதால் எப்பொழுதும் தியானத்தை இருந்த நிலையிலேயே செய்ய வேண்டும். அடுத்து மிக பிரதான விடயம், ஆரிய மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அதென்ன ஆரிய மௌனம் என்றால், இங்கு தவம் செய்கின்ற போது சொற்களை மட்டுமல்ல, அசைவுகளும் இருக்கக்கூடாது, சைகைகளும் இருக்கக்கூடாது. இயன்றளவுக்கு மனது எண்ணங்களை இயன்றளவுக்கு குறைத்து தியானத்தை மேற்கொள்வதே ஆரிய தியானம் ஆகும். எனவே விபாசனா என்பது மனதை ஒருமைப்படுத்துவதல்ல, மனதை தூய்மைப்படுத்துவது என்பதுதான் இந்த மூச்சு தியானத்தின் பிரதான விடயம். விபாசனா எப்பொழுதும் மனிதனை இறந்த காலத்திலும் வாழ விடாது, எதிர்காலத்திலும் வாழ விடாமல் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறையை தருகின்ற தியான முறையாக இருக்கும். எனவே விபாசனா தியானத்தை பழகுகின்ற போது இதனுடன் வேறு எந்தொரு பயிற்சிகளையோ தியானங்களையோ யோகாசனங்களையோ இசைகளையோ இதனோடு கலந்து பயன்படுத்தக்கூடாது. பயிற்சி காலத்தில் விபாசனா தியானத்தை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். 10ஆம் நாள் பயிற்சி முடிந்த பின் உங்களுக்கு இந்த தியானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தொடர்ந்து செய்வீர்கள். இல்லையேல் உங்களுக்கு பொருத்தமான ஒரு தியான முறையை நீங்கள் தெரிவு செய்யலாம். இவ்வாறு அந்த பேருரையில் நிறைய விடயங்கள் கூறப்பட்டாலும் அதில் உள்ள முக்கியமான சில சுருக்கங்களை எடுத்து பேசியிருக்கிறேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நலன் உண்டாகட்டும், அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும், அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன்.